ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பவும் போல தான் ஒரு நல்ல ஸ்பெஷல் குட் நியூஸோட தான் வந்திருக்கேன். அது என்ன ப்ரோ ஒரு ஸ்பெஷல் குட் நியூஸ்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீபாவளியை முன்னிட்டு வந்து ஸ்டோர் அப்டேட்லாம் இருக்கா ப்ரோ சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிங்க. ஸ்டோர் அப்டேட்டு அப்புறம் மேஜிக் கியூப் அப்டேட்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் OP51க்கான எவோ பண்டிலு, அதுக்கான லீக்கேஜ், அப்புறம் வந்து டோன் மான் சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் இருக்குது பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம ஐடியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்தமாரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோவில் போகலாம். இதுதாங்க தீபாவளி ஈவெண்ட்டுக்கான ரிங் ஈவெண்ட்டு. இது வந்து 100% கன்ஃபார்மு. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த எவோ வால்ட்டு. இந்த எவோ வால்ட்டு 14ஆம் தேதி வருது. இது வந்து நாளைக்கு வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஈவெண்ட் இருக்குது. இது கூட பார்த்தீங்கன்னா பெட்டு, அப்புறம் வந்து புக்லெட்டு, அப்புறம் அவதார்ஸு, டிஷர்ட்டு, கார் ஸ்கின்னு, அப்புறம் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து நிறைய கொடுக்குறானுங்க. இது வந்து மெயினாக வர ஈவெண்ட்டை சொல்லி கேட்டிங்கன்னா, ஆமாம் மெயினாக வர ஈவெண்ட்டு தான். இதெல்லாம் நிறைய பேர் டாப்அப் பண்ணி எடுக்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அமௌண்ட் கலெக்ஷன் பார்ப்போம். அதான் நான் சொல்லியிருந்தேன்னா ஸ்டோர் அப்டேட்லாம் அந்த அமௌண்ட் கலெக்ஷனு. இந்த ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இது ஆல்ரெடி விட்ட ஒரு அமௌண்ட் கலெக்ஷன் தான். இது வந்து போன தீபாவளிக்கு வந்தது. அப்புறம் வந்து இது ஓசியில் விட்டானுங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்புறம் வந்து புக்லெட்டு, இந்த 2 புக்லெட்டுமே கொடுக்குறானுங்க. வந்து அன்லாக் ஆகுது இந்த 2 புக்லெட்டும். இது வந்து எடுக்கிறவங்க எடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு க்ளோவால், இந்த ஒரு க்ளோவால் ஓரளவு மினுக்குது. இந்த ஓரளவு நல்லா பண்ணியிருக்கானுங்க. இது எல்லாமே ரீசெண்டாக வந்த க்ளோவால் தான். இதுவும் ஒரு ஈவெண்ட்டில் வந்த க்ளோவால் தான். இந்த வருஷத்தில் வந்த ஈவெண்ட்டு தான் அது. சரி, ஓகே, இது வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ஸ்டோர் அப்டேட் இருக்குது. இந்த ஸ்டோர் அப்டேட்டை பற்றி பேசணுன்னா, இந்த ஒரு 2 பண்டலுமே ஆல்ரெடி வந்த பண்டில் தான் சொல்லுவேன். இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து மிக்ஸி ஷாப்லேயோ வேறு ஏதோ ஷாப்பில் வந்துச்சு. இதுவும் கொஞ்சம் ஒர்த்தபலான பண்டில்னு சொல்ல முடியாது, ஓரளவு சுமாரான பண்டில் தான். இது கூட இந்த ஒரு லேடி பண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோஸ் பண்டில், இதுவும் ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு. இந்த பண்டில் எத்தனை பேர் எடுத்திருப்பீங்க? நிறைய பேர் எடுத்திருப்பீங்க கண்டிப்பாக. இது கூட இந்த ஒரு அக்கா பண்டில். இந்த அக்கா பண்டில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த அக்கா பண்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போதைக்கு இந்த 4 பண்டில் தான் வரப்போகுது. சரி வாங்க மெயினாக மேஜிக் கியூப்பை பற்றி பார்க்கலாம். மேஜிக் கியூப்பில் என்ன வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த அளவுலாம் கொடுக்கலாங்க. அந்த இன்குபேட்டர் பண்டில், அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில்லாம் வரல. இந்த ஒரு அக்கா பண்டில் வருது. இந்த ஒரு அக்கா பண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். ஓரளவு ஓகே தான் நான் சொல்லுவேன். இந்த ஈவெண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, ட்ரபிள் ஈவெண்ட்டு, அந்த ஒரு பெண்டிங் பண்டில் நினைக்கிறேன் அந்த அக்கா பண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பண்டில், இதுவும் ஆல்ரெடி ரிட்டன் வந்த பண்டில் தான். ரிட்டன் கொடுக்குறானுங்க. என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. சரி, அப்புறம் இது கூட ஒரு அக்கா பண்டில். சரி, ஓகே, இதுவும் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு பண்டில் எத்தனை பேருக்கு பிடிக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட ஜோடி பண்டில், இந்த ஜோடி பண்டில். அப்புறம் இந்த ஒரு பண்டிலுங்க, இந்த ஒரு பண்டில் நல்லா தான் இருக்குது, ஓகேன்னு சொல்லலாம். எல்லா பண்டிலோட இந்த பண்டில் ஓகே. சரி இருங்க, அடுத்த பண்டில், இந்த ஒரு பண்டிலும் இதுவும் கொஞ்சம் ஓரளவு ஓல்டு தான். இப்போ இந்த ஒரு அக்கா பண்டில், எலக்ட்ரிக் அக்கா பண்டில், இது வந்து எப்படி இருக்குது? ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இதுவும் ஓல்டு தான். அப்புறம் இந்த பண்டில் தான். எல்லாம் இத்து போன பண்டில் தாங்க கொடுக்குறாங்க. எதுவுமே வந்து ரேரான பண்டில் அதுமாரிலாம் எதுவுமே ரிட்டர்னே கொண்டு வரல. அப்புறம் இந்த பண்டில். அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த எஃப்எஃப் டோக்கனில் இந்த ஒரு பண்டில் வருது. இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100% தான் கன்ஃபார்ம் ஆகல, ஒரு 80% கன்ஃபார்ம் ஆகுது. சப்போஸ் சேஞ்சஸ் இருந்தால் இந்த பண்டில் தான் வரும். அதர் சர்வர்ஸில் இந்த பண்டில் தான் இதுக்கு ஆட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த ஒரு அக்கா பண்டிலும் இருக்குது. ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இது வந்து ஸ்டோர்லேயே இருக்குது, அதுக்கு தான் நான் யோசிக்கிறேன். இது வர்றதுக்கு 100% கன்ஃபார்ம் கிடையாது. இதுவும் இந்த பண்டிலும் ஸ்டோர்லேயே இருக்குங்க. சப்போஸ் இதில் ஆட் ஆகிற மாதிரி தான் இந்த பண்டில் தான் ஆட் ஆகும். இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இதோ பாருங்கள், இந்த ஒரு பண்டில் தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு பண்டில் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது வந்து லேடி பண்டில். இந்த லேடி பண்டில் ஓகே. இதுவும் ஒரு எவோ பண்டில். இதுக்கு ஜோடியாக வரப்போகுது இந்த எவோ பண்டில். இதுவும் நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ்லாம் இருக்குது இந்த பண்டிலுக்கு. ப்ளூ கலரும் போட்டிருக்கலாம், ரெட் கலரும் போட்டிருக்கலாம். இதே தான் அந்த பண்டிலுக்கும் பாய் பண்டிலுக்கும். சரி, இது எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்து சொல்லுங்கள். இந்த கொண்டை, இந்த ட்ரெஸ்ஸு, அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா பேட்டில் கார்டு, அப்புறம் வந்து அரைவல்லி அனிமேஷனு, மெடிக்கேட் யூஸிங்கு, அப்புறம் இந்த எகிரும் போது அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஜம்பிங்கு, ஃப்ளோரு, அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அப்போல்லாம் ஒரு எஃபெக்டோடு தான் வருது இந்த பண்டில். இது தான் பாய் பண்டில் நான் சொல்லியிருந்தேன். இது ஒரு நல்லா தான் பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. இது ஒர்த்தெல்லாம் கிடையாதுங்க. யாருமே வந்து டாப்அப் பண்ணாதீங்க. நான் மெயினாக வந்து சொல்லக்கூடிய விஷயமே அந்த டாப்அப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு தான் நான் மெயினாக எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லார் வீடியோலும். இதுதான் என்ட்ரி அமௌண்ட்டு, அதான் அரைவல் அமௌண்ட்டு. எத்தனை பேருக்கு அந்த அரைவல் அமௌண்ட் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ ஒரு அமௌண்ட் மாரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. அதான் மெடிக்கேட் அமௌண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பிங் எஃபெக்டோட, அப்புறம் வந்து ஃப்ளோரு அந்த எகிரும் பார்த்தீங்களா,
அந்த ஒரு எஃபெக்டோடு தான் இருக்குது. நல்லா பண்ணியிருக்கானுங்க. சரி, இதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த கலர் சேஞ்சர்ஸோடு இந்த பண்டில் வருது. சரி, ஓகே, இன்றைக்கான வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.